நோ ஐயா சுவாமிகளேன்னு சொன்னா ஐயா நோடிகளே. டேய் நோனிகளே சொல்லுவாங்க. முற்றும் துறந்த முனிவரேன்னு சொல்றா. முற்றும் துறந்தவரே வெயில வந்தா ஆம்லெட்ல சாப்பிட மாட்டாரா? முற்றும் துறந்த முனி புங்கவரேன்னு சொல்ற. ஏன் புங்கவர? டேய் புளியவர. என்னடா மாத்தி மாத்தி சொல்றானுங்க. ஏம்மா சின்ன தங்கம். நானா ஒரு சாமியார் வந்துறாரு விதவிதமா கூப்பிடுறா. ஏதோ வாயில போட்டு ஏதோ மென்னு கடுக்குறாரு ஆளு. அவரே பட்டாணி பண்றாரு. கேட் வாங்கி கொண்டு வரணும். பட்டாணியா சாப்பிடுறாரு. ஆமா ஆமா ஆமா. யோ கார. யோ எடு ஓடு குடியா. கொஞ்சம் குடியா பட்டாணி குடியா. ஏய் பக்தர்கள் சித்தர்கள் பரமஞானிகள் சித்தம் கலங்கினால் தீவினையாக உண்டு உனக்கு தெரியாதோ? ஐயோ வெச்சறியா. கொஞ்சம் கொடு என்று எதை கேட்கின்றாய்? துண்டு பிடிக்கு நெருப்ப அதை ஏடா என்னிடத்துல கேட்கின்றாய்? டீ வச்சிருக்கீங்க. அடே அசடு நான் என்ன சொல்றேன்? உன் காலையில என்ன விழுது? அகர விடமா பேசிட்டு இருக்கியே. நீ தான் சொன்ன டீ வச்சுருக்கிற அப்படின்னா. அடே தீயை வைத்துக் கொண்டு இல்லை, பக்தர்கள் சித்தர்கள் பரம ஞானிகள் அவர்களுடைய சித்தம் என்று சொல்லக்கூடிய மனநிலையாக கலங்கி விட்டால் தீவினையாக மூன்று விடம் என்று தெரிவித்தேன். தீவினை என்றால் கொடுமையாக ஆபத்தில் மூன்று விடம் என்று தெரிவிக்கிறேன். டீ வச்சு நெருப்பு தான் வச்சு துண்டு பிடி கொஞ்சம் குளிர்த்து அடங்க 2 விசுனா கொஞ்சம் அடங்கிடும். என்னை பார்த்தால் துண்டு பிடிக்கு நெருப்பு வைத்துக் கொண்டிருப்பது போல தெரிகிறது. இல்லை கஞ்சிக்கு செத்தவர் போல் இருக்கிறது. தவமணி அல்லவா? அப்படித்தான் இருப்போம் மாதவா. அப்படி இருந்தாலும் இந்த நல்பெரும் சபைக்கு வந்தவர் நான் யார் என்று விளக்கம் உனக்கு தெரிகிறதா? விளக்கமாக சொல்லுங்கள். விளக்கமாக தெரிவித்தார். எல்லாருக்கும் தெரியும். நாராயண மாதவா நான் யார் என்று உனக்கு இன்னுமா புரியவில்லை? இப்ப தெரிஞ்சது அப்படிவா சொல்லுகின்ற வார்த்தையை கவனித்து விட்டான் போல இருக்கு. என்னப்பா கொஞ்சம் கீழே இருக்கு மண்டை கொஞ்சம் கீழே குடியா பணிய வேண்டுமா? அடப்பா என்னப்பா ஏரி வேலை செஞ்சு அந்த சீமாடு எடுத்து வச்சுட்டு வர வேண்டியதானா? அடே நீ எதை பார்த்து அப்படி தெரிவிக்கிறாய்? தொகுதண்ணா அரே மாதவா ஏரி வேலைக்கு வச்சு ஆணுகுட்டிக்கு அடி வைப்பாங்களே. அடே அட அசடு எதை பற்றி எது என்று பேசுறதே தெரியவில்லையா உனக்கு? தொகுதண்ணா அத்தனை ஆணுகுடி அங்க வச்சுட்டு வந்துட்டுக்கிறா. நீ தெரிவிப்பது கிடையாது இது மாதவா. இதுவோ ஜடைமுடி. ஓ செடை முடியா? செடைமுடி அல்லவா சடைமுடி என்று தெரிவிப்பார்கள். சரி தவமுடி அளவிற்கும் இப்படித்தான் ஜடை தரித்திருக்கும். அதை பார்த்து பரிகாசம் செய்கின்றாயே. நாராயண இப்பொழுது தெரிந்ததா நான் யார் என்று? என்னப்பா என்ன குடியா உனக்கு வேண்டுமா? அடப்பா ஆய்வோ உன்னை தாயா ஊரே தேர்ந்து வரேன். எதற்காக? இந்த செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல பாய் ஒருத்தர் மாடுக்கு லாட கட்டுவாரு. இருக்கட்டும். காலை கட்டிட்டு வச்சு முட்டு கொடுப்பாரு அந்த மாட்டுக்கு. இருக்கட்டும். அது எத்தனை வந்துட்டு அந்த ஆளு செய்யார் பஸ் ஸ்டாண்ட்ல மோரோன்னு ஐதுன்னு இருக்கிறாயோ. அட மாதவா அதுக்கு வைப்பதா இது? மாட்டு லாட கொடுத்தேன். கவமணிகளுக்கு துணையாக வைத்திருப்பதா இது? ஒருவேளை இந்த இதுவா அதா? என் தோற்றத்தை பார்த்த உனக்கு தெரியவில்லையா? தெரியலையே. நாராயண என்று தெரிவிக்கிறேன். அப்பொழுது புரியவில்லையா? விளக்கமா சொல்லு பாக்கலாம். மாதவா திரிலோக சஞ்சாரியாக உலகக்கூடிய நாரத மகாமுனிவர் அடியே. ஓ சாமி நாரத மகாமுனிவர் நீங்கள். இப்பொழுது உனக்கு புரிந்ததா? ஆமா. எவ்வளவு விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. இருக்கட்டும் மாதவா. அப்படி இருந்தாலும் அனுதினம் எழுந்து காலைக்கடைகளை முடித்து ஸ்ரீலோகத்தை சுற்றி வருகின்ற தருவாயில் நானும் ஒவ்வொரு இடமாக சென்று வருகின்றேன். வைகுண்டம் சென்று லட்சுமி நாராயணமூர்த்தியை கண்டீர்கள். அவர்கள் ஆசையை பெற்றுக் கொண்டீர்கள். அங்கு ஏதாவது கழகம் கிடைக்குமா என்று சுற்றி பார்த்தால் கழகமே கிடைக்கவில்லை. ஏன் அந்த கழகத்தை செய்கின்றேன்? ஏன் ஒரு நாளைக்கு ஒரு கழகமாக செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் போனால் என்னுடைய சிரமானது 1000 சொற்களாக போக கடவுது என்று தற்செயல் சாபம் கொடுத்து விட்டார். அவன் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கழகம் செய்து வருகின்றேன். ஆனால் இன்றைய தினத்தில் கழகமே இல்லையே. யோசித்து பார்க்கலாமா? ஆகட்டும். நிறைய பேர் உட்காந்துக்கிறாங்க. ஒரே நாத்தத்துக்கு அதுக்கப்புறம் வந்துச்சு அப்படி போய் ஏறி கறிக்க மேல உட்காந்துட்டா. அடே மாதவா தண்ணி ரொம்ப உழுகுது. ஒண்டியா பார்த்து பயப்படுவா.
சொம்பு தண்ணி எடுத்துன்னு வந்து ஏறி அட கருமல தொம்மாடி கழுவி வந்து புடியா ஏய் ஏன் அவசரமாவே அசரமாவே பேசிட்டு இருக்கேனே நீதான் வந்துச்சுன்னா வந்து விட்டது என்று தெரிவித்தேனே என்ன வந்து தெரியுமா தக்கத்தனா கலகம் வந்து விட்டது ஓ கலகமா கலகம் எங்கே வந்தது எப்படி வந்தது என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் எங்க வந்து அதிகமா பேசிக் கொண்டிருக்கிறேன் நான் கக்கா வந்து தண்ணி எடுத்துன்னு வந்துட்டேங்க மாதவா இன்றைய தினத்திலே எனக்கு இந்திரபஸ்தத்திலே நறுமணத்தில் தாக்கலம் கிடைத்திருக்கிறது கிடைத்ததா ஆக காரணமாக அங்க போய் அதிவிரைவாக புறப்பட்டு அங்க போய் பத்த வைக்கணும் ஏதாவது ஒண்ணு ஏன்டா அப்படி தெரிவிக்கிறாய் குடும்பத்துக்கு எடுக்கிற ஆள் தான் நீ என்னை பார்த்தா அப்படி தெரிகிறதா ஐயோ நல்ல ஒரு நீ ஆனா நாராயணன் ஐயோ அதிகமா பேசாத அதிவிரைவாக சென்று நறுமணை காண வேண்டும் புறப்பட போகலாம் புறப்படு